ஊத்துக்கோட்டை அருகே தான் பணிபுரியும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனது சொந்த செலவில் நாள்தோறும் காலை உணவு அளித்து வரும் தலைமை ஆசிரியரின் செயல் பெற்றோர்கள் இடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பாலவாக்கம் கிராமத்தில் அரசினல் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியரான ஏழுமலை தனது பள்ளியில் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்று வரும் அனைத்து மாணவ மாணவிகளும் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களின் சிந்தனை மேம்பட சக ஆசிரியர்களின் அரும்பணியுடன் கல்வி எனும் அறிவு பசியை ஆற்றி வருவதோடு சோர்வின்றி உடல் வலிமையுடன் அவர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்ள காலை உணவாக பொங்கல், இட்லி, வடை ஆகியவற்றை தனது சொந்த செலவில் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் காலை சிற்றுண்டி வழங்கி வருகிறார். இதனால் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருவதோடு தலைமை ஆசிரியரின் இந்த பெரும் செயல் மாணவர்களின் பெற்றோர்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு திரு முதலமைச்சர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலவாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு நாங்கள் படித்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர் கொண்டு வந்த வாகை சுடுவோம் என்ற இலக்கை நோக்கி நாங்கள்லாம் படிச்சுட்டு வரோம். இதை மேம்படுத்துகிற விதமாக எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை உணவை வழங்கி வருகிறார். இதனால் நாங்கள் மன வலிமையுடனும் உடல் வலிமையுடனும் படிக்க முடிகிறது. எனவே இந்த இலக்கை கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இதை செயல்படுத்தி வருகிற தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் நன்றி. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கொண்டு வந்த வாகை சுடுவோம் என்ற திட்டத்தை நாங்கள் முழுமையாக வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் 100% தேர்ச்சி பெறுவோம். வாகை சுடுவோம்.